இன்ஸ்டாகிராமில் கிடைத்த பிரபலத்தை வைத்து ப்ரமோஷன் வீடியோ வெளியிட்டு தற்போது வில்லங்கத்தில் சிக்கி இருக்கிறார் அமலா சாஜி. இதன் பின்னணி குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். சினிமா பாடல்களையும் கதாபாத்திரங்களையும் காஸ்டியூம் முதற்கொண்டு அப்படியே ரீக்ரியேட் செய்து சோஷியல் மீடியாவில் செலிபிரிட்டி ஆனவர் அமலா ஷாஜி. இன்ஸ்டாகிராமில் 4 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அமலா ஷாஜியை பின்தொடர்வதால் கொலாபரேஷன் மற்றும் பிராண்ட் ப்ரமோஷன்களுக்காக விளம்பரதாரர்கள் அமலா ஷாஜியின் இன்ஸ்டா கதவை தட்டத் தொடங்கினார்கள். அப்படி அவர் செய்த ஒரு விளம்பரம்தான் தற்போது அமலா ஷாஜியை பிரச்சனையில் சிக்க வைத்திருக்கிறது. Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I'm suggesting you 100% trustable and genuine page. So go and DM her, book a slots. 100% நம்பி முதலீடு செய்யுங்கள் என்று அமலா ஷாஜி சர்டிபிகேட் கொடுத்ததை நம்பிய பலரும் அவர் தோழி அனன்யா ஃபோரெக்ஸ் என்ற இன்ஸ்டா அக்கவுண்டில் டிஎம் செய்திருக்கிறார்கள். வெல்கம் டு கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம் என வரவேற்ற அந்த அக்கவுண்ட் 1 மணி நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் செய்யும் பணத்தை 5 மடங்கு மாற்றித் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. இதை அப்படியே நம்பிய அமலா ஷாஜியின் ஃபாலோவர் ஒருவர் சோதனைக்காக 1000 ரூபாயை மட்டும் அனுப்பி ஆழம் பார்த்திருக்கிறார். இன்ப அதிர்ச்சியாக அவர் முதலீடு செய்த 1000 ரூபாய் அடுத்த சில நிமிடங்களில் 12,999 ரூபாயாக மாறிவிட்டது என கூறி வாழ்த்தியிருக்கிறார் அந்த அக்கவுண்டிற்கு சொந்தக்காரரான அனன்யா. உடனே சர்ப்ரைஸில் திக்குமுக்காடி போன அந்த நபர் அனன்யா கேட்ட செக்யூரிட்டி டெபாசிட்டான 8,999 ரூபாயையும் அனுப்பியிருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட நிறுவனம் சிறிய டெக்னிக்கல் பிழை நடந்துவிட்டதாக கூறி உங்களுடைய லாபம் 100 மடங்கு உயர்ந்து 1 லட்சத்திற்கும் மேல் எகிரிவிட்டதாக ஆசை காட்டியிருக்கிறது. அதில் 26,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 lakh மேலே ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்க. அதில் ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் 1000 தான் பண்ணேன். 1000 பண்ணால் 10,000 வரும்னு சொன்னாங்க ப்ராஃபிட்டு. 1 ஹவர்லேயே? ஆமாம் சார், எல்லாம் 1 ஹவர்லேயே. ஆமாம் சார். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேலன்ஸ் கேட்டாங்க. அப்புறம் திரும்ப நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி திரும்ப ஒரு அமௌண்ட் அமிச்சேன். அதில் அவங்க 1 lakh மேலே ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்க. இதையும் அப்படியே நம்பிய அந்த நபர் 1 லட்சம் ரூபாய்க்கான செக்யூரிட்டி டெபாசிட்டாக 19,000 ரூபாயை அதே அக்கவுண்டிற்கு அனுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கிரிப்டோ ட்ரேடிங்கிற்கான ஜிஎஸ்டி பணத்தை பிடித்தம் செய்து கொண்டு மீதி பணத்தை அக்கவுண்டில் கிரெடிட் செய்வதாக நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது. நாட்கள் வாரங்களாக மாற, வாரங்கள் மாதங்களாக மாறியும் பணம் மட்டும் அக்கவுண்டிற்கு வந்தபாடில்லை. சம்பந்தப்பட்ட அந்த அக்கவுண்டிடம் கொஞ்சம் கராராக பணத்தை திருப்பி கேட்டதும் அவர்கள் சத்தமே இல்லாமல் இன்ஸ்டா பக்கத்தை இழுத்து மூடியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்ட நபர் 1.5 லட்சம் வரை பணம் செலுத்தியிருக்கிறார். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் அமலா ஷாஜியை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டிருக்கிறார். இல்லை, இது மாதிரி எனக்கு நான் இந்த பேச உங்களை பார்த்து நான் ரெஸ்பான்ஸ் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்க எனக்கு எதுவுமே ப்ராஃபிட்டும் அனுப்பல, எனக்கு ரெஸ்பான்ஸும் கொஞ்ச நாள் மேலே அனுப்பலன்னு அவங்க பண்ணேன். அவங்க எதுவுமே ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வராத நிலையில் சமூக வலைதளங்கள் மூலம் தான் ஏமாற்றப்பட்டதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அமலா ஷாஜி தானும் ஒரு பாதிக்கப்பட்டவர்தான் என கைவிரித்ததோடு தன்னுடைய விளம்பரங்களில் தெரிவிக்கும் கருத்துகளுக்கு தான் பொறுப்பல்ல, அதை தீர விசாரித்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சொந்த அபாயத்திற்கு உட்பட்டு முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள அமலா ஷாஜியின் ஃபாலோவர்ஸ் அவருக்கு எதிரான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் டிஜிபி ரவி சைபர் கிரைம் கும்பலிடமிருந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சமூக ஊடகங்களுடைய பிரபலங்கள் எல்லாமே ஒரு சில விளம்பரத்தை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஃபாலோயர்ஸ் ஏமாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணுங்க, அதனால உடனே டபுளா இன்கம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சைபர் கிரைம்ஸ், அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக ஊடகங்கள்ல நிறைய சைபர் கிரிமினல்ஸ் பண்றாங்க. இதற்கு பிரபலங்களை ஏமாத்திடுறாங்க. அதாவது பிரபலங்களே ஏமாறுகின்ற அளவிற்கு இந்த சைபர் கிரிமினல்ஸ் உத்திகளை கையாளுகின்றார்கள். அவங்க முதல்ல இது போன்ற பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிற பிரபலங்களை பிடிக்கிறது. அவங்ககிட்ட இது ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு ரியல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் அல்லது ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு அவங்களையே நம்ப வச்சு அதன் மூலமாக அவர்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு அந்த செய்தியை சொல்ல வைக்கிறது. இதனால அந்த ஃபாலோவர்ஸ் கண்மூடித்தனமாக பின்பற்றி
பணங்களை இழக்கின்ற சூழ்நிலை வருகின்றது. இப்போ வந்து என்னன்னா எல்லாமே வந்து சோசியல் மீடியா அப்படிங்கறதுனால நம்ம வந்து பணத்தை இதன் மூலமாக இழக்கின்றோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஹீமோ கோழிகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதற்கெல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க, கடைசியில் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால விளம்பரம் கொடுத்தவர்கள்லாம் குற்றவாளிகள் சொல்ல முடியாது. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த அமலா சாஜிங்கிற அந்த பெண்ணை அந்த சைபர் கிரிமினல்ஸ் தாங்கள் வைத்திருக்கின்ற அந்த கம்பெனி வந்து ஒரு உண்மையான கம்பெனி அப்படின்னு நம்ப வச்சுட்டு அவங்க ஃபாலோவர்ஸுக்கு மெசேஜ் கொடுக்க வச்சுட்டான். அதனால அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பொதுமக்கள் ஃபாலோவர்ஸ் வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்களை தடுக்கலாம். சமூக ஊடகங்களை பொறுத்தளவில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கையாளுவர்களும் சரி, அதை பின்பற்றுவர்களும் சரி. சமூக ஊடகங்களுடைய பிரபலங்கள் அதிக அளவில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இதனால அவங்க என்ன சொன்னாலும் ஃபாலோவர்ஸ் நம்புவாங்க. எனவே அந்த சைபர் கிரிமினல்ஸ் இது போன்ற அந்த பிரபலங்களை வந்து என்ன பண்றோம்னா அவர்களுக்கு தெரியாமலே உபயோகப்படுத்தி அவர்களையும் ஏமாற்றி அவர்களுடைய ஃபாலோவர்ஸையும் ஏமாற்றுறாங்க. அது போன்ற யுத்திகளை இந்த சைபர் கிரிமினல்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதன் மூலமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே ஃபாலோயர்ஸ் அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்கள் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்று இந்த சமூக ஊடக பிரபலங்கள் எல்லோருமே இது போன்ற விளம்பரங்களை செய்யக்கூடாது. அவர்கள் பணம் கொடுத்து உங்களை நம்ப வைத்து உங்களுடைய ஃபாலோவர்ஸை ஏமாற்ற வைத்து விடுவார்கள். எனவே அனைவரும் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.